நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்த பேரை சொன்ன வேகத்துக்கு இவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ப்பா, நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடி இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வரும். நேதாஜியை சொன்னும் போது காந்திஜியும் சொல்லுவோம், காந்திஜியும் நாட்டுக்காக போராடினாருன்னு சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேர் தான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொன்னாலே டக்கு ஞாபகம் வருது. ஆனா காந்திஜியை பத்தி படிச்சது அளவுக்கு நேதாஜியை பத்தி நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போமா? காந்திஜி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, அவரோட போட்டோ தான் வந்து நம்ம ரூபா நோட்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாலுமே நேதாஜியை பத்தி ஏன் இவ்வளவு அளவுக்கு தெரியல? மகாத்மா காந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த 1947க்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நேதாஜி இந்தியன் நேஷனல் ஆர்மியை வச்சுக்கிட்டு லீட் பண்ணி இங்க மணிப்பூர் இந்த மாதிரியான ஏரியால 7 சிஸ்டர்னு சொல்லுவோம்ல, இந்த ஏரியால பிரிட்டிஷர்ஸ் எல்லாருமே அடிச்சு ஓட விட்டுக்கிட்டு இருந்தாரு இந்தியன் நேஷனல் ஆர்மியை வச்சுக்கிட்டு. இந்த ரெண்டு பேருக்குமே பல காலகட்டத்துல முரண்பாடு இருந்திருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே இருந்தது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்றது. இந்த வீடியோல நேதாஜி கரெக்டா இல்ல காந்தி கரெக்டா அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னைக்கு இருந்த இந்தியாவை பாத்தீங்கன்னா 1870s 60s எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட நிலைமை அவ்வளவு பாவர்ட்டி இருந்துகிட்டு இருந்தது, அவ்வளவு பஞ்சத்துல இருந்துகிட்டு இருந்தாங்க. இங்க இருந்த பொருட்கள் எல்லாம் வந்து பிரிட்டிஷ்ல இருக்க ராயல் ஃபேமிலிக்கு வந்து போயிட்டு இருந்தது. ஆனா இந்தியன் மக்களுக்கு பசியும் பட்டினியும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்தியால இருக்கிற ஒரு சில பணக்கார குடும்பங்கள் நல்லாதான் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். இவர் வந்து ஒரு ஒடிசா ஃபேமிலியை சேர்ந்தவர். ஆனா வந்து பெங்கால்ல வந்து பிறக்கிறாரு. அப்ப வந்து பெங்கால் ப்ராவின்ஸ்னு ஒன்னாதான் இருந்துச்சு. சின்ன வயசுல ஸ்கூல் முடிச்சுட்டு 1913ல ஒரு காலேஜ்ல போய் சேர்றாரு, பிரசிடென்சி காலேஜ் கல்கத்தால. இது வந்து ரொம்ப பிரஸ்டீஜியஸான காலேஜ், அவ்வளவா யாருக்கும் கிடைக்காது, பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு காலேஜ். ரொம்ப அறிவா இருக்கிற ஆட்களால மட்டும் தான் இந்த காலேஜ்ல படிக்க முடியும். அந்த காலேஜ்ல இவருக்கு சீட்டு கிடைக்குது. 1916ல இவருக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்த ஹிஸ்டரி டீச்சர் என்ன பண்றாருன்னா, அவர் இந்தியன்ஸை பார்த்து ஒரு மாதிரியான தப்பான ஒரு இதை வந்து சொல்றாரு. இந்தியன்ஸ்னாலே இப்படிதான், இந்தியன் கல்ச்சர்னாலே இப்படிதான் அப்படின்னு தப்பான ஒரு விஷயத்த சொல்றாரு. இது நேதாஜிக்கு பிடிக்கல, அங்க இருந்த எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பிடிக்கல. ப்ரொஃபசர் E.F. ஓட்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஹிஸ்டரி டீச்சரை அவர் படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவரை அடிக்கிறாங்க. அதுல நேதாஜி ஒரு ஆளு. இது அந்த காலேஜ் ஃபுல்லா பெரிய பேசும் பொருள் ஆகுது. சுபாஷ் சந்திர போஸை வந்து காலேஜை விட்டு நீக்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அவங்க அப்பாவோட இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவருக்கு திருப்பி அந்த காலேஜ்ல வந்து சேர்த்துக்கிறாங்க. காலேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டு 1919 அப்ப இங்கிலாந்துக்கு படிக்க போறாரு. எதுக்கு படிக்க போறாரு அப்படின்னா ICS அப்படின்ற ஒரு இது வந்து உண்டு, இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு. அதை அவ்வளவு சீக்கிரத்துக்கு யாராலையுமே வந்து கிளியர் பண்ண முடியாது. அங்க பிரிட்டன்ல இருக்க நிறைய பேரை வந்து 2-3 வருஷத்துக்கு மேல எடுத்துப்பாங்க. கரெக்டா 2 வருஷம் ஆகும். அத்தனை பேர் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக போவாங்க. அது ஈஸியா வந்து பாஸ் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு அப்படின்னா இத 1920ல கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து 4th ரேங்க் கிட்ட எடுத்துடுறாரு. ஒரு 23 வயசு பையன் ICS பாஸ் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு வேலை கிடைக்க போது. அவ்வளவு ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியாது, பாஸ் பண்ணிட்டாரு. ஆனா போஸுக்கு தன் நாட்டுல இருக்க மக்கள் இவ்வளவு அடிமையா இருக்காங்க, இத பிரிட்டிஷர்ஸ் நம்ம நாட்டுல இருந்து எங்கேயோ வந்து நம்மள வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க, அவங்கள நாட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு தோணி இருந்திருக்கு. அந்த டைம்ல இந்தியால ஒரு பெரிய லீடர் வந்து உருவாகுறாரு, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவரோட ஐடியாலஜி வந்து நேதாஜியை இருக்குது ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணுது. இந்த சத்திரியகிரகா, அதுக்கப்புறம் நான் கோஆபரேஷன், இந்த மூவ்மெண்ட்லாம் வந்து நேதாஜிக்கு ரொம்ப பிடிச்சு போய் நல்ல ஒரு வேலை இருக்கு, ஆனா அவரோட மனசு வந்து திருப்பி இந்தியாவுக்கே போகணும், இந்தியால இருக்க மக்களுக்காக நம்ம சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்னு தோணி இருக்கு. அதுக்கப்புறமா நேதாஜியோட அண்ணன் ஒருத்தர் சரத் சந்திர போஸ் அப்படின்னு ஒருத்தர், அவரும் ஃப்ரீடம் ஃபைட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்க இந்தியன்ஸோட அவர்கிட்ட சொல்லி நான் ICSல இருந்து ரிசைன் பண்ண போறேன், என் பேர் அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்க சொல்ல போறேன், நான் திருப்பி இந்தியாவுக்கே வந்து நான் போராட போறேன் நாட்டோட சுதந்திரத்துக்காக அப்படின்னு சொல்றாரு. ஏப்ரல் 23, 1921 இவர் அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு இந்தியா கிளம்பி வர்றாரு. அதுக்கப்புறமா இந்தியா வந்ததுக்கு அப்புறமா சுபாஷ் சந்திர போஸ் காந்தியை மீட் பண்றாரு, காங்கிரஸ்ல போய் சேர்றாரு. காந்தி வந்து என்ன சொல்றாருன்னா, காந்தியோட ஐடியாலஜிலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரியான ஒரு இதை வந்து எடுத்துட்டு போறாரு, இந்தியாவோட சுதந்திரத்துக்கு நம்மளும் சேர்ந்துருக்கணும் காந்தியோட சேர்ந்து காந்தியோட கை கூக்குறாரு. காந்தி என்ன சொல்றாருன்னா, நீங்க பெங்காலுக்கு போய் சித்ரஞ்சன் தாஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப காங்கிரஸ்ல இருந்தவர், இவரும் போயிட்டு அவரை சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல காந்திஜியோட சுபாஷ் சந்திர போஸ் வந்து சேர்றாரு. சேர்ந்த வேகத்துக்கு இவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இங்க வந்து பிரிட்டிஷர்ஸ் எடுத்து வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய போராட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேதாஜி அங்கிருந்து ICSல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல எடிட்டரா வந்து சேர்றாரு. அந்த நியூஸ் பேப்பர் வந்து ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியூஸ் பேப்பர் டிசம்பர் 1921 வந்து வெயில்ஸோட பிரின்ஸ் வந்து இங்க இந்தியாவுக்கு வரத்தா இருந்துச்சு. அதை எதிர்த்து ஒரு கட்டுரை வந்து சுபாஷ் சந்திர போஸ் எழுதுறாரு. இதனால சுபாஷ் சந்திர போஸை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க பிரிட்டிஷர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறமா ஜெயில விட்டு வெளில வராரு. நேதாஜி ஒரு சின்ன வயசுல 26 வயசுல ஆல் இண்டியன் யூத் காங்கிரஸோட பிரசிடென்ட் ஆயிடுறாரு. 26 வயசுல இந்த கட்டுரைகள்லாம் வந்து எழுதிக்கிட்டே இருக்காரு. ஆனா பிரிட்டிஷர்ஸ்க்கு இவன் ரொம்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இவனை விட்டா பிரச்சனை தான் வரும்னு சொல்லி திருப்பி வந்து அரெஸ்ட் பண்றாங்க. சுதாரிச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணி மியான்மர்ல இருக்கிற
ஒரு ஜெயில 2 வருஷத்துக்கு வந்து போடுறாங்க. அந்த இடத்துலதான் சுபாஷ் சந்திர போஸோட வாழ்க்கையில ஒரு டிசீஸ் வந்து வருது, டிபி. டிபின்னு சொல்லும் போது இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய நோயா இல்லைனாலுமே அன்னைக்கு அது உயிரை கொல்ற அளவுக்கு இருக்க ஒரு நோய். ஆனா கடைசியா வந்து அதை ஓவர் கம் பண்ணிட்டு நேதாஜி வந்துட்டாரு. அதனால அவருக்கு வந்து அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையும் வரல. அதுக்கப்புறமா 1927ல அந்த ஜெயில விட்டு வெளில வராரு. வெளில வரும்போது தெரியுது அவரோட மென்டர் சித்தரஞ்சன் தாஸ் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா இவரை பெங்கால் காங்கிரஸ் பிரசிடென்டா வந்து மாத்துறாங்க, எல்லாருமே எலெக்ட் பண்ணி. சின்ன வயசுலயே காங்கிரஸோட பெங்கால் பிரசிடென்டா வந்து சுபாஷ் சந்திர போஸ் மாறிட்டாரு. அதுக்கப்புறமா மிட் 30sல வந்து இவர் யூரோப் போய் நிறைய இடத்த வந்து ரிசர்ச் பண்றதுக்காக போறாரு. அங்க போகும்போது தான் ஒரு புக் வந்து எழுதுறாரு, தி இந்தியன் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி. 1920ல இருந்து 1934 வரையும் இந்தியாவோட ஸ்ட்ரகிள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுத ஆரம்பிக்கிறாரு. இது பல வருஷத்துக்கு வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து பேன் பண்ணி வச்சிருந்த புக். நமக்கு சுதந்திரம் கிடைச்சு நேரு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா இந்த புக்கை வந்து பேன் பண்ணது வந்து எடுத்து விட்டாங்க. ஆனா பிரிட்டிஷர்ஸ் பல வருஷத்துக்கு இந்த புக்கை பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. 1934ல சின்ன வயசுலயே காங்கிரஸ்குள்ள பெரிய லீடர்ஸா வந்து வந்துகிட்டு இருந்தாங்க 2 பேரு. ஒன்னு சுபாஷ் சந்திர போஸ், இன்னொன்னு பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இவங்க 2 பேருமே சின்ன வயசுலயே அவ்வளவு பெரிய லீடரா வந்து காங்கிரஸ்குள்ள கன்சிடர் பண்ணப்பட்டு இருந்தாங்க. 1938 சுபாஷ் சந்திர போஸை எல்லாருமே எலெக்ட் பண்ணி காங்கிரஸோட பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அப்ப இவர் வந்து வெளிநாட்டுல இருக்காரு. வெளிநாட்டுல இருக்கும்போது எல்லாருமே அவரை செலக்ட் பண்ணி இவரை காங்கிரஸோட பிரசிடென்டா வந்து மாத்திடுறாங்க. இவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அக்ரெசிவா நடந்துக்கிறாரு. கூட்டத்தெல்லாம் போயிட்டு இந்த வெள்ளையர்களை நாட்டை விட்டு துரத்தணும், அவங்கள வெளில அனுப்பணும், அவங்க மறுத்தாங்கன்னா நம்ம எல்லாருமே புரட்சி செய்யணும் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. இது காங்கிரஸ்ல இருக்க சில பேருக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு வைலன்ஸா இருக்கக்கூடாது, நம்ம வந்து நான் வைலன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா காந்திக்கு இதுல நிறைய முரண்பாடு இருந்துச்சு. காந்திக்கு ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் வந்து தேவை. நம்ம வந்து அவங்களோட போர் பண்ணி அப்படி வாங்க முடியாது. நம்ம வந்து அவரோட ஐடியாலஜியே வேற மாதிரி இருந்தது காந்தியோடது. 2 சைட்லயுமே உயிர் போக தேவையில்ல, 2 சைட்லயுமே வந்து உயிர் போகாம நம்ம இந்த சுதந்திரத்தை வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா லேட்டர் பீரியட் நமக்கு அப்படிதான் சுதந்திரம் கிடைச்சதுன்றது வேற விஷயம். நேதாஜிக்கு வந்து நம்ம சுதந்திரத்தை வந்து போய் கிஞ்சிக்கிட்டு கூடாது, எனக்கு சுதந்திரம் கூட அப்படின்னு கேட்க கூடாது. நம்ம போராட்டம் பண்ணி நம்ம அவங்களுக்கு மேல போர் எடுத்துதான் இந்த சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்னு இருந்தாரு. ஆனா 2 பேரோட ஐடியாலஜியுமே அப்படின்னா நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்றது. இவங்க 2 பேரோட ஐடியாஸுமே வேற வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா 2 பேருக்குமே நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. 1930sல வந்து காங்கிரஸ் அமைப்புக்குள்ளே வந்து 2 முரண்பாடான ஐடியாலஜி வந்து உருவாக ஆரம்பிக்குது, ரைட் விங் லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லி. ரைட் விங் லெஃப்ட் விங்னு சொல்லும் போது இந்த கட்சி வந்து ரைட் விங், இந்த கட்சி வந்து லெஃப்ட் விங், இந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்றவங்க ரைட் விங், இந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்றவங்க லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்ப ரைட் சைடுல இருந்தவங்க ஒன்னும் லெஃப்ட் சைடுல இருந்தவங்க ஒன்னும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்த விஷயம் வேற, நம்ம இன்னைக்கு சொல்ற மாதிரி அப்படி இல்ல. ஆனா காங்கிரஸ்குள்ள இருந்த எல்லாருக்குமே ஐடியாலஜி ஒண்ணுதான், இந்த மாதிரி ஈக்குவாலிட்டி, சமத்துவம், இதுக்கப்புறம் வந்து மத சார்பற்ற தன்மை, இது எல்லாமே ஒன்னாதான் இருந்துச்சு. எதுல ஆனா வந்து காங்கிரஸ்குள்ள முரண்பாடு இருந்ததுன்னா எக்கனாமிக் பாலிசியில வந்து 2 குரூப்புக்கு வந்து முரண்பாடு இருந்துச்சு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சர்தார் வல்லபாய் பட்டேல், மொரால் தேசாய் இவங்க எல்லாருமே ரைட் விங் ஐடியாலஜி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. கேபிட்டலிசம் ஐடியாலஜி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்க எல்லாருமே லெஃப்ட் விங் ஐடியாலஜி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பேசிக்கா அவங்க வந்து சோசியலிசம் ஐடியாலஜி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே எக்கனாமிக்கல் பாலிசி இந்த மாதிரி விஷயத்துல தான் முரண்பாடு இருந்துச்சு. ஆனா கொள்கன்றது இந்த ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறமா செக்யூலரிசம்ல எல்லாம் வந்து இவங்களுக்கு பெரிய முரண்பாடு கிடையாது. ஆனா இந்த மாதிரி காங்கிரஸ்ன்ற இந்த அமைப்பு வந்து 2ஆ உடஞ்சுகிட்டு இருந்தது, 2 சைட்ல வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. காந்தி என்ன பண்ணாரு? காந்தி இதுல எந்த ஸ்டாண்ட்ல இருந்தான்னு கேட்டீங்கன்னா காந்தி எந்த ஸ்டாண்டுமே எடுக்கலன்றதுதான் உண்மை. காந்தி இந்த 2 சைட்லயும் போகாம நியூட்ரல் நின்னுட்டு இருந்தாரு. காந்தி என்ன பண்ணுவாருன்னா அவரோட ஐடியாலஜி வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும். இப்ப ஜாவி கபூர், அவங்க பேரு போனி கபூரோட பொண்ணு, அவங்க கூட இப்ப ரீசெண்டா ஒரு விஷயத்துல சொல்லியிருந்தாங்க, எனக்கு அம்பேத்கரும் காந்தியும் டிபேட் பண்றதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா அம்பேத்கருக்கு வந்து தான் என்ன பண்றோம், நான் என்ன பண்ண போறோம் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஆனா காந்தி அப்படி கிடையாது. காந்தியோட ஐடியாஸ்ன்றது எவால்வ் ஆகிட்டே இருக்கும். அவர் இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாரு, நாளைக்கு மத்தவங்க சொல்றதை பார்த்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி நாட்டுக்காக அதை வந்து பண்ணுவாரு. சோ அவரோட ஐடியாலஜின்றது எவால்வ் ஆகிட்டே இருக்கும். அப்படிதான் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். காந்தியில எந்த ஸ்டாண்டுமே எடுக்காம லெஃப்ட் விங்கா ரைட் விங்காம இல்லாம இவரு சென்டர்ல இருந்தாரு. இவர் வந்து நடுநிலையா நின்றுட்டு இருந்தாரு அந்த டைம்ல. இந்த 1939ல இந்த லெஃப்ட் விங் ரைட் விங் அப்படின்ற இந்த பிரச்சனை வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள பீக்ல இருந்துச்சு. காங்கிரஸ்ல இருக்கவங்களுக்குள்ள சண்டை அதிகமா இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த டைம்ல. 1939ல காந்தி நினைக்கிறாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸோட பிரசிடென்டா இருக்கக்கூடாது, இவரோட வயசுல அதிகமா இருக்கிற ஒரு ஆளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்க ஒரு ஆளோ தான் வந்து பிரசிடென்டா இருக்கணும், அவரை மாத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல ராஜகோபாலாச்சாரி இருக்காருல்ல, இங்க வந்து சிஎம் இருந்தாரு, ராஜாச்சின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நேதாஜியோட கப்பல் வந்து முழுகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கப்பல் வந்து சின்ன கப்பல், அதாவது பெரிய கப்பல்ன்ற காந்தி சொல்ற
ஒரு வயசான ஒரு ஆள், அதாவது அனுபவத்துல பெரிய ஆளை வந்து நம்ம பதவியில உட்கார வைக்கணும், காங்கிரஸோட பிரசிடென்டா மாத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. நேதாஜிக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து சப்போர்ட்டா இருக்காரு. அவர் காந்திக்கும் சப்போர்ட்டா இருப்பாரு, இவருக்கும் சப்போர்ட்டா இருப்பாரு. ஆனா இப்ப வந்து 1939ல வந்து எலெக்ஷன் திருப்பியும் யாரு பிரசிடென்ட் அப்படின்றதுக்கு வைக்கிறாங்க காங்கிரஸ்குள்ளேயே. ஒரு சைட்ல வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து நிக்க வைக்கிறாங்க, இன்னொரு இடத்துல வந்து பட்டாபி சீதாராமையா அப்படின்னு சொல்லப்படுற காந்தி கை காட்ட ஒரு ஆளை வந்து நிக்க வைக்கிறாங்க. எலெக்ஷன் நடக்குது. இதுல சுபாஷ் சந்திர போஸ் வந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. கிட்டத்தட்ட சுபாஷ் சந்திர போஸ் வந்து 1575 ஓட்டு வாங்குறாரு. அதுவே பட்டாபி வந்து 1370 தான் வாங்குறாங்க. காங்கிரஸ்ல எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. காந்தி கையை நீட்டினா பட்டாபி அப்படின்றவர் வந்து தோத்து போறாரு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஜெயிக்கிறாரு. இது வந்து காந்திக்கு பிடிக்கல. ஒர்க்கிங் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது பேசிக்கா அப்போ பிரசிடென்டா இருக்கவங்க போடுவாங்க. ஆனா எல்லாருமே வந்து காந்தி சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நேதாஜி வந்து யாரும் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அதே டைம்ல இந்த லெஃப்ட் விங் ரைட் விங்ன்ற அந்த ஒரு பிரச்சனை வந்து பீக்ல இருந்துச்சு காங்கிரஸ்குள்ளேயே. காங்கிரஸ்ல இருக்க நிறைய பேர் வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டா உடஞ்சிட்டு போயிடுமா இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு வச்சாங்க. சில பேர் வந்து நேதாஜியால இதை பாத்துக்க முடியாது, பிரசிடென்ட் ஆனது, இந்த அமைப்பு வந்து ரெண்டா உடஞ்சு போயிடும் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து காந்தி பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க, காந்திக்கு போய் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒர்க்கிங் கமிட்டில இருக்க யாருமே நேதாஜி சொல்றத அவ்வளவா கேட்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் சைன் என்ன அப்படின்னா இவரை ரிசைன் பண்ண வைக்கணும் பிரசிடென்ட்ல இருந்து அப்படின்னு. அப்ப பண்டித் நேரு வந்து இதை கண்டிச்சு ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. இது வந்து டெமோக்ரஸியே கிடையாது, நம்ம அவரை ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சிருக்காரு, அவரை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா காலம் வந்து மாறி போயிடுச்சு, கை மீறி போயிடுச்சுன்னும் போது சுபாஷ் சந்திர போஸுக்கு வேற வரி இல்லை, அவரு ரிசைன் பண்றாரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து அதுக்கப்புறமா எலெக்ட் பண்ணி அவரை வந்து பிரசிடென்ட் ஆகுறாங்க காங்கிரஸோட. இருந்தாலுமே அவர் பெங்காலோட பிரசிடென்டா வந்து சுபாஷ் சந்திர போஸ் இருந்துகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் விட்டு சுபாஷ் சந்திர போஸ் வெளில வந்துட்டு 22 ஜூலை 1939 ஆல் இண்டியன் ஃபார்வர்ட் பிளாக் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. சோ நேதாஜிக்கு ஐடியாலஜிக்கல் டிஃபரெண்ட் இருந்துச்சு, இப்படி நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும், இப்படி போனா நல்லா இருக்காதுன்னு. காந்திக்கு வந்து நம்ம எந்த ஒரு வயலன்ஸுமே இல்லாம போலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே சுதந்திரம் கிடைக்கணும்ன்றது தான் இருந்துச்சு. காந்திக்கும் நேதாஜிக்கும் ஆகாதா? காந்தியும் நேதாஜியும் எதிரி அப்படின்னு கேட்டா என்னதான் எதிரியா இருந்தாலுமே, என்னதான் முரண்பாடு இருந்தாலுமே ரெண்டு பேர் மேல அதிகமான ரெஸ்பெக்ட் இருந்துச்சுன்றதுதான் உண்மை, அதிகமான மரியாதை இருந்துச்சு. 1942ல காந்தி வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அப்ப இருந்து நிறைய பேர் எதிர்த்தாங்க. முகமது அலி ஜின்னா, சாவர்கர், இவங்க எல்லாருமே எதிர்த்தாங்க. அந்த டைம்ல ஆசாத் ஹிந்துன்ற ஒரு ரேடியோ வந்து ஹிட்லர் டைம்ல வந்து ஜெர்மனிக்கு போயிட்டாரு. இங்கேயும் தப்பிச்சு நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனிக்கு போயிட்டாரு. ஜெர்மனிக்கு போயிட்டு அங்க ஒரு ரேடியோ ஆரம்பிச்சாரு, ஆசாத் ஹிந்த் அப்படின்னு சொல்லி. இந்த 1942ல காந்திஜி வந்து குவிட் இண்டியா மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அப்ப காந்திஜிக்கு சப்போர்ட் பண்ணி இதை வந்து எல்லா லீடர்ஸுமே ஆதரிங்க அப்படின்னு அந்த ரேடியோல சொன்னாரு. இந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட் அப்படின்றது நான் வைலன்ஸ் குரிலா வார்ஃபேர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் போஸ் வந்து காந்தியை சப்போர்ட் பண்ணோம்? இவ்வளவு நடந்துச்சு, பிரசிடென்ட் வந்து தூக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து ஃபார்வர்ட் பிளாக்கே ஆரம்பிச்சிட்டாரு, ஏன் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல வந்து இந்த டைம்ல முடிச்சக்கப்புறம் 1942 இந்த பீரியட்லாம் வரும்போது காங்கிரஸ்குள்ள வந்து இந்த ரைட் விங் லெஃப்ட் விங்ன்றது ஓஞ்சி போயிடுச்சு. இது வந்து பெரிய பிரச்சனையா இல்லை அந்த டைம்ல. அதனால வந்து காங்கிரஸ் வந்து ஆதரிச்சு நிறைய இடத்துல அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் இன்னொரு விஷயத்த பண்ணாரு. ஆசாதின் ஃபௌஜ் அப்ப, அதாவது பேசிக்கா இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து நேதாஜி அதுக்கு லேட்டர் பீரியட்ல உருவாக்குனாரு. அப்ப வந்து இருந்த அந்த கேங்லாம் இருக்கும், அந்த ஆர்மில இருக்க ஒரு பிரிவுக்கு வந்து ஒரு லீடர் பேரை வச்சிருந்தாங்க. ஒரு குரூப்புக்கு பண்டித் நேருவோட பேரையும், இன்னொத்துக்கு மகாத்மாவோட பேரையும், இன்னொத்துக்கு முலானா ஆசாத்தோட பேரையும் வச்சிருந்தாரு. பேசிக்கா அவருக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. இவங்க எல்லாருமே வந்து நம்ம நாட்டுக்காக தான் போராடுறாங்க, ஐடியாலஜிக்கல் டிஃபரெண்ட் இருந்தாலுமே நான் எல்லாரையும் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நேதாஜி இருந்துகிட்டு இருந்தாரு. காந்திஜிக்கும் சுபாஷ் சந்திர போஸ் மேல அதிகமான ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அவர் ஒரு தடவை என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மில உருவாக்குனதுக்கு அப்புறமா காந்திஜி வந்து சுபாஷ் சந்திர போஸை பார்த்து பிரின்ஸ் ஆஃப் தி பேட்ரியாட்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. இந்த பேர் அவ்வளவு பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது தேசபக்தியின் இளவரசன் அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸை வந்து காந்திஜி சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு இன்னைக்கு வந்து தேச தந்தை தேசப்பிதா அப்படின்னு சொன்னா காந்திஜின்னு சொல்லுவோம். ஆனா பேசிக்கா இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியலா இந்தியாவுக்கு எந்த ஒரு தேசப்பிதாவும் கிடையாது, ஃபாதர் ஆஃப் நேஷன் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் படி அப்படி கிடையாது. ஆனா ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்றது காந்திஜிக்கு எப்படி அதை கொடுக்கப்பட்டுச்சு? 1944ல காந்திஜி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வெளில வராரு. அப்ப நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மியான்மர்ல இருந்துகிட்டு ரேடியோல அட்ரஸ் பண்றாரு. ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தியை சொல்றாரு. இது அபிஷியலா கொடுக்க பண்ணாலும் இது நேதாஜி சொன்ன ஒரு வார்த்தை. அப்படி தேசப்பிதா அப்படின்னு
நேதாஜி காந்திஜியை கூப்பிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே காந்திஜியை தேசப்பிதான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ்ல வந்து சேர்ந்தாரு. காங்கிரஸ் சின்ன வயசுலேயே காங்கிரஸோட யூத் லீடரா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸோட பிரசிடென்டா மாறினாரு. காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டாரு. ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிச்சிட்டாருன்னு. இது எல்லாமே ட்ரைலர் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. பிரிட்டிஷர் சுபாஷ் சந்திர போஸை ஜெயில தூக்கி போட்டாங்க. அங்கேருந்து மாறு வேஷத்துல தப்பிச்சு ஹிட்லரை போய் மீட் பண்ணி, இது வந்து கிரேட் எஸ்கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்லரை மீட் பண்ணி ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு அங்கேருந்து சப்மரீன்ல போய் ஆர்மியை உருவாக்கி பெரிய பெரிய விஷயங்களை பண்ணாரு. அந்த இடத்துல தான் சாதாரண சுபாஷ் சந்திர போஸா இருந்தவர் நேதாஜியா மாறுறாரு. அதை பத்தி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 1000 லைக் வந்து கொடுங்க. அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க அந்த வீடியோக்கு ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்க்கணும்ல. பாய் கைஸ்.